அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு தருணம் மிக முக்கியமான ஒரு தருணம். அதாவது தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். பிரச்சாரங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. நம்மளோட வாக்குரிமைகளை செலுத்த வேண்டியது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே சிந்திச்சு செயல்படணும். நம்ம நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம ஊர் நல்லா இருக்கும். நம்ம ஊர் நல்லா இருந்தால் தான் நம்ம வீடு நல்லா இருக்கும். நம்ம வீடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் இல்லையா? அதனால் உங்களோட ஓட்டை நீங்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணி நீங்கள் போடுங்க. எங்களோட தாத்தா பாட்டி போட்டாங்க, எங்கள் அம்மா அத்தா போட்டாங்க, நானும் இவங்களுக்கு தான் போடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது அந்த மாற்றத்தை நம்மக்கிட்ட இருந்து தான் நம்ம தொடங்கணும். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் தான். நம்ம எல்லோருமே சிந்திச்சு யார் தலைவராக வந்தா இந்த நாட்டுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களோட ஓட்டுக்களை போடுங்க. யாருமே ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக இது நம்மளோட உரிமை. இந்த உரிமையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் சரி உங்களோட ஓட்டை நீங்கள் செலுத்திடுங்க. ஏன்னா இதை பற்றி ஹதீஸில் நிறைய வந்திருக்கு. கண்டிப்பாக நம்மளோட நாட்டை நம்ம நேசிக்கணும். நாட்டின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளை கட்டாயம் நம்ம நிறைவேற்றணும். கண்டிப்பாக இது ரொம்ப மிக முக்கியமான தருணம். சிந்திச்சு செயல்படுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல தலைவர் நம்மளோட நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு அழகான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம். இதற்கும் ஒரு துவா இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு துவா இருக்கு. நம்மளோட நாட்டு தலைவரை நல்ல தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு துவா இருக்கு. கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த துவாவை ஒரு தடவை ஊதிடுங்க. முடிஞ்ச அளவு இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது கட்டாயம் நிறைய பேருக்கு போய் சேரணும். மிக முக்கியமாக நம்ம எல்லோருமே அவசியம் இந்த துவாவை ஓதணும். அந்த துவா என்னன்னு பார்த்துடலாமா? அல்லாஹும்ம லா துசல்லித் அலைனா பி குலூபினா மன் லா யஹாஃபுக வலா எர்ஹமுனா பிரஹ்மதிக்க யாதல் ஜலாலி வல்லிக்ராம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய தவறுகளின் காரணமாக எங்கள் மீது இரக்கப்படாத இன்னும் எங்கள் விஷயத்தில் உன்னை அஞ்சாத ஆட்சியாளர்களை ஒருபோதும் கொடுத்து விடாதே. நீயே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனாக இருக்கின்றாய். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ ஒரு அழகான ஒரு துவாவா இருக்கு பாருங்க. நமக்கு எதிராக செயல்படாத ஒரு தலைவரை நம்ம கேட்குறோம். இது கண்டிப்பாக நம்ம ஓத வேண்டிய துவா தானே? இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நீங்கள் ஓதிக்கோங்க. நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இதை எல்லோருமே அவசியம் ஓதிட்டு போங்க. நம்ம நாட்டுக்கு நல்ல தலைவர் கிடைப்பாங்க. இன்னொரு அமலை பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு எந்த தலைவர் வந்தால் இந்த நாட்டுக்கும் சரி நமக்கும் சரி நல்லது, இவங்க ரொம்ப காலம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்காக இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யலாம். யா மாலிக்குல் முல்கி அப்படின்னு 313 தடவை ஓதிட்டு துவா செய்யுங்க. நல்ல தலைவர் நீண்ட காலம் ஆட்சி அமைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் என்பதாக சொல்லப்படுது. அதனால் இந்த 2 துவாவையும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நீங்கள் ஓதுங்க. நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தாரையும் ஓத சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இதை ஒரு கடமையாக செய்யணும். ஓட்டு போடுறது மட்டும் ஒரு கடமை இல்லை. ஓட்டுக்கு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதும் நம்மளோட கடமை தான். அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த துவா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.